Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு எல்லாரோடைய ரொம்ப ஃபேவரட்டான மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே நெய் மைசூர் பாக், பேசன் பர்ஃபி இதெல்லாம் பார்த்துருப்போம். இது டபுள் கலர் மைசூர் பாக். நம்ம ஸ்வீட் ஷாப்லலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம்ல, அதே மாதிரி நல்ல சாஃப்டாக மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டெக்ஸ்சரை நீங்களே பாருங்கள். நம்ம வீட்டில் தான் செஞ்சோன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு கடையில் மைசூர் பாக்கு வாங்காமல் வீட்டிலையே பண்ணி அசத்துங்க. இந்த வீடியோவில் நான் பெர்ஃபெக்டான ரேஷியோவோட ஒரு பெர்ஃபெக்டான மைசூர் பாக் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களும் வீட்டில் சூப்பராக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இது 400 கிராம் அளவுக்கு கடலை மாவு இருக்கும். 200 ml அளவு நெய் இருக்கும். இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு கடாயில் 1 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது 200 ml அளவு எண்ணெய் இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா சூடுபடுத்தி வச்சுக்கோங்க. ஒரு அடுப்பில் இது நல்லா சூடாகட்டும். இன்னொரு அடுப்பில் நம்ம சக்கரை பாகு காய்ச்ச போகிறோம். எண்ணெய் கண்டிப்பாக நல்லா சூடாக இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ஒரு ஓரமாக சூடாகட்டும். நம்ம இன்னொரு பாத்திரத்தில் சக்கரை பாகு காய்ச்சலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 கப் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க. இது 400 கிராம் அளவு சக்கரை இருக்கும். சக்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சக்கரை நல்லா கரையட்டும். நம்ம இன்னொரு பக்கம் மைசூர் பாக் தயார் பண்ணுறதுக்கு ட்ரே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. நீங்கள் ட்ரேக்கு பதிலாக ஏதாவது டிஃபன் பாக்ஸ் இல்லை தட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்ல ஆழமான ட்ரேயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டபுள் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஹைட் அதிகமாக உடைய பாத்திரம் எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடியே நம்ம இந்த ட்ரே ரெடி பண்ணி தனியாக வச்சிடணும். இப்போ இந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒயிட் கலரில் முறையாக வருதுல, இந்த டைமில் நம்ம பாகுபதம் செக் பண்ணி பார்க்கணும். பாகை லேசாக கையில் தொட்டுட்டு 2 விரலில் பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையும். அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்படி ஒருவேளை பாகு பதம் ரீச் ஆகலைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும். ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையதில் இந்த டைமில் நம்ம ஏற்கனவே நெய்யில் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மாவை இதில் சேர்த்துருங்க. நம்ம மாவை நெய்யில் கரைச்சி சேர்க்கறதுனால கலர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மாவை சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், லேசாக மாவு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம சேர்த்த மாவு நல்லா திக்காயிட்டு கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். அந்த வரைக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடையிடையில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஆனால் அதிகபட்சமாக லோ ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. மாவு இன்னுமே கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே சுட வச்சு வச்சுருக்கோம்ல எண்ணெய், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாயிருச்சு. இந்த டைமில் நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கோம்ல எண்ணெய், அதை இது போல் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கணும். எண்ணெய் எந்த அளவுக்கு சூடாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுடைய மைசூர் பாக் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப மொறுமொறுப்பாக சூப்பராக வரும். சூடான எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் அதோடைய டெக்ஸ்சர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி சேர்த்து இது போல் கிளறிட்டே இருங்க. இந்த எண்ணெய் எல்லாத்தையுமே இந்த மாவு நல்லா உறிஞ்சினதுக்கு அதுக்கப்புறமா இன்னொரு கரண்டி சேர்க்கணும். இப்படியே ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்து நம்ம கிளறிட்டே இருக்கணும்.
நம்ம ஏற்கனவே சேர்த்த எண்ணெயை நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கரண்டி எண்ணெயை சேர்த்துடலாம். இந்த எண்ணெயை சேர்க்கும்போது ரொம்ப பார்த்து ரொம்ப பத்திரமா சேர்க்கணும். ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது. கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப ஆபத்து. அதனால் மெதுவாக சேர்த்துட்டு இது போல் மெதுவாக கலந்துட்டே இருங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாத்தையுமே இந்த மாவு நல்லா உறிஞ்சிரும். அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ரொம்ப நல்லா கெட்டியாயிட்டு கடாயில் ஒட்டாமல் அப்படியே உருண்டுட்டு வருதுல்ல. இந்த டைமில் நம்ம கடைசி கரண்டி எண்ணெயையும் சேர்த்துடலாம். இது கடைசி கரண்டி எண்ணெய். இப்போ எல்லா எண்ணெயுமே காலி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஓட்டையாக தெரியுதுல அந்த மாவுக்கு இடையில. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கோம்ல ட்ரே, அதில் சேர்த்துடணும். நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஓட்டையாக இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்ச ட்ரேயில் சேர்த்துடணும். இல்லைனா கடாயிலேயே இந்த மைசூர் பாக் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் அமுத்தி கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தமாக அமுத்தக்கூடாது, லேசாக அமுத்தி விடுங்க. ஏன்னா உள்ளே ஏர் பபிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஹார்டான மைசூர் பாக் தான் கிடைக்கும். உள்ளே அந்த ஏர் பபிள்ஸ் அப்படியே இருந்தால் தான் நல்ல மொறுமொறுப்பான மைசூர் பாக் கிடைக்கும். அதனால் லேசாக இது போல் லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்மளால் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டைமில் இந்த ட்ரே ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஏதாச்சும் வச்சு பிடிச்சிட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதிகமான ஸ்பேஸ் விட்டு நம்ம கீரல் போட்டோம்ல, இப்போ குறைவான ஸ்பேஸ் விட்டு கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய மைசூர் பாக் போலவே ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி கீரல் போட்டதுக்கப்புறமா இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது முழுமையாக ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் கவுத்திட்டு நல்லா டேப் பண்ணணும். கரெக்டான பக்குவத்தில் நம்ம பாகு காய்ச்சிருந்தோம்னா லேசாக இது போல் டேப் பண்ணதுமே இது சூப்பராக வெளியில் வந்துடும். இப்போ இதை வெளியே எடுத்தாச்சு. இதை மறுபடிக்கும் இது போல் திருப்பிட்டு நம்ம ஏற்கனவே கீரல் போட்டிருந்தோம்ல, அது வழியாக ஈஸியாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். வாவ், நீங்களே பாருங்கள் எப்படி 2 கலரில் வந்திருக்குன்னு. நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே பெர்ஃபெக்டான டெக்ஸ்சரோடு இருக்குது. நம்ம சுட ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டு 2 மணி நேரம் ஆற விடுறோம்ல, அந்த டைமில் இந்த நடுவில் இருக்க மாவு வெந்து கலர் மாறுது. இதுதான் இந்த கலர் மாறுறதுக்கான ரீசன். இப்போ நம்ம இந்த மாதிரி பீசஸ் போட்டு சர்வ் பண்ணிடலாம். நான் கட் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணியிருந்தேன்ல, அதனால் ரொம்ப பெரிய பீஸா கிடச்சிருக்கு. நீங்கள் சின்ன பீசஸாக கூட கடைகளில் கிடைக்கிற மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான எல்லாரோட ஃபேவரட்டான மைசூர் பாக் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த மைசூர் பாக்கை கடையில் வாங்காமல் நீங்களே உங்கள் கையால் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியை அதோட பிக்கை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதே மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தோடைய லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. என்ன ரெசிபி வேணுமோ நீங்கள் பார்த்து இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு சேரும்.
தேங்க்யூ, பாய்.